ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் தான். இந்த குழிப்பணியாரத்துக்கு மாவு நல்லா உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டு பேன் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உடனே சேர்த்தோம்னா கருகிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அகெயின் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு அந்த தாளிப்பு எடுத்து மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழிப்பணியார சட்டி வச்சு அடுப்பில் நல்லா அழகாக எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துட்டு மாவு நல்லா வெந்த அப்புறமா ஒரு லிட் வச்சு இந்த மாதிரி திருப்பிடலாங்க. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் குழிப்பணியாரம் இன்றைக்கி வந்து டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த குழிப்பணியாரத்தை சுட சுட சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிட்டேன். இந்த டேஸ்ட்டில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.